ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளுடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். யெகோவா இரேன நாமத்தை உடைய எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் எல்லாம் நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களுக்கு வேண்டியதான அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்து வியாதி வீக்கினங்களிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டபடியினால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, இந்த முழு ஆராதனையும் உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவருடைய திருநாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படவும், எங்கள் ஆண்டவருடைய திருநாமம் ஒன்று மாத்திரம் உயர்த்தப்படத்தக்கதாக ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே எங்களுடைய மத்தியில் இறங்கி வந்து பலத்த கிரியைகளை நீர் நடப்பிக்க போகிறபடியினால் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடல் மூலமாகவும் சங்கீத பகுதியின் மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாகவும் ஆண்டவரே செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட துணை இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இதை நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய பலத்தினாலே எங்களுடைய முயற்சியினால ஒன்றுமல்ல, உம்முடைய ஆவியானவராலே ஆகும் என்று வாசிக்கிற வண்ணமாய் எங்களுடைய ஆவியானவர் எங்களுடைய மத்தியில் பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, பாடல்களை கேட்கிறதான ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடலுடைய வரிகள் மக்களுடைய ஆண்டவரே உள்ளத்திலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்வுகளோடு ஆண்டவரே இருக்கிறதான மக்களை கர்த்தர் தட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியிலே அனலுள்ளவர்களாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு பகுதியும் எங்கள் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலன் ஒன்றும் இல்லையப்பா, எல்லாம் உம்மால் உண்டானது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளாய் சமர்ப்பிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே.
எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். ஒரு அற்புதமான பாடல். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. நமக்கு ஆறுதல் தருகிறவர். வெளித்தோற்றமான வாழ்க்கையில் நாம் ரொம்ப சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிற மாதிரி ஒரு காரியங்கள் இருந்தாலும் நமக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு கேள்விக்குறி இந்த காலங்களிலே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பக்தன் விதமாய் பாடுகிறார், தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து களி கூறட்டும், பாடுகிற யாவரும் பரிசுத்தமாகட்டும். இந்த கடைசி காலங்களில் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் எளிமையும் சிறுமையுமானவர்களை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிற நம்மளை ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் இந்த உலகத்துடைய காரியங்கள் ஒன்று நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்களை மகிமையிலே நிறைவாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. அடுத்த ஒரு பாடல், என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அருமையான பாடல் எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒரு நொடி பொழுதில் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் என்ஏசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் என்ற பாடல் அற்புதமான பாடல். ஹல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே எங்களோடு சேர்ந்து பாடுங்களா? என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானை தீரே. கைவிடப்பட்டு காதறினே, கைவிடப்பட்டு காதறினே, கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். நம்முடைய ஆண்டவர் நெருக்கப்படுகிற காலங்களில் நமக்கு தஞ்சமாக இருக்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் நெருக்கமும் இடுக்கமும் பலவிதமான மன சோர்வுகளும் பாரங்களும் கவலைகளும் கண்ணீரும் நிறைந்ததான இந்த காலங்களாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தன் விதமாய் பாடுகிறார், கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். எந்த மக்களாக இருந்தாலும் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரை செய்த நன்மைகளை நினைத்து நாம் அனுதினமும் பாடி போற்றுவோம் என்று சொன்னார், நிச்சயமாய் கர்த்தர் இனிமேலும் வருகிற காலங்களிலே நம்மை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நம்மை தேற்றுகிறவர், நம்மை ஆற்றுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகாதவர். அல்லேலூயா. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இத்தனை ஆண்டு காலங்களும் நமக்காகவே வாழ்ந்து விட்டோம். ஆண்டவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லாதபடிக்கு நமக்காகவே, நம்முடைய குடும்பங்களுக்காகவே நாம் வாழ்ந்து விட்டோம். இந்த உலகத்துடைய காரியங்களுக்காகவே நாம் வாழ்ந்து விட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பக்தன் விதமாய் சொல்கிறார், இனி நான் வாழ்வது உமக்காக, உம்முடைய மகிமைக்காக. அல்லேலூயா. அவர் நம்மை உண்டாக்கினதே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையிலே இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த பாடலுடைய வரிகள் ஒரு ஒப்பு கொடுத்தலின் பாடலுடைய வரிகளாக இருக்கிறது. இனி நான் வாழ்வது உமக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காக நாம் வாழும் பொழுது இந்த உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நித்தியத்திலேயும் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லமையுடையவராயிருக்கிறார். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஆண்டவருடைய அன்பை குறித்து அறியாத கோடி கோடிக்கணக்கான மக்கள் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் நிர்விசாரமாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார், இந்த இக்கட்டு காலங்களில் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அன்பை மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2 அடியை மட்டும் பாட போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்க. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். அவர் தேற்றுகிறவர் இந்த பாடல் மூலமாக. அல்லேலூயா. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். இந்த 2 அடியை பாட போகிறோம். எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர். கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கு, என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே. ஹல்லேலூயா. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து பாடுவோமா? இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன்.
என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நம்மோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நம்மோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு எப்பொழுதும் நம்மோடு ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த பாடல் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நாங்கள் நம்புகிறோம். இனி ஆண்டவருக்காய் நாம் ஜீவிப்போம். கர்த்தருடைய நன்மைகளை அளவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 40ஆம் சங்கீதம். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீ விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலியை பாவ நிவாரண பலியை நீ கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகளின் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சூழ்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெக்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சடைவார்களாக. என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அப்படியே இருந்தவண்ணமாய் விசேஷித்த நாட்களை கொண்டாட இருக்கிறதான மக்களுக்காய் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் பரிசுத்த பிதாவே,
அருமையான நல்ல இந்த மனமகிழ்ச்சி நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலன் யாவற்றுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த நாளிலிருந்து வருகிற நாட்கள் வரையிலும் நம்முடைய மக்களை என்னென்ன விசேஷித்த நாட்களை கொண்டாட இருக்கிறார்களோ அதை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தங்களுடைய பிறந்த நாட்களையும் தங்களுடைய திருமண நாட்களையும் ஆண்டவரே இன்னுமாய் உம்மோடு கூட நல்மன சாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்ட நாட்களை நினைவு கூற இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரையும் நட்சத்திரங்களின் பெயர்களை சொல்லி அழைத்த ஆண்டவர், இந்த மக்களுடைய பெயர்களையெல்லாம் நீர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர், இந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கடந்த வருஷத்தை போல் இல்லாதபடிக்கு இந்த வருஷத்தில் உம்முடைய மக்கள் இன்னும் உம்மை கிட்டி சேரத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற மக்களாய் இருக்க கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை தேடுகிற அனைவரும் மகிழ்ந்து களி கூறுவார்களாக. ஆண்டவரே உம்மை தேடக்கூடியதான மக்களாய், உமக்கு முதலிடம் கொடுக்கிற மக்களாக, உம்மை நேசிக்கிற மக்களாய், உம்மை சார்ந்து கொள்ளுகிற மக்களாய், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழக்கூடியதான மக்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான ஞானத்தை தாரும், சரீர சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாரும், பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இருதயத்தை தாரும். ஆண்டவரே சமுதாயத்தில் ஆண்டவரே இந்த மக்களுடைய சாட்சிகள் உயர்ந்ததாக இருக்கத்தக்க விதத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். திருமண ஆண்டை காண இருக்கிறதான பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை இந்த ஆண்டிலே சிறந்து விளங்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக சீயோனிலிருந்து உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு உத்தம சாட்சிகளாய் அவர்கள் விளங்கத்தக்கதாக கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற மக்களாக தூண்களாய் ஆதாரங்களாய் நிற்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால உம்முடைய மக்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கிருபை, தேவ சமாதானம், நித்திய மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்கும் பொழுது புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களையும் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. காட் பிளஸ் யூ. எஸ்பிஏ திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருகும்படியாக வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய ஆவியானுடைய கரங்களை நம்மை அர்ப்பணித்து கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் சத்தியமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு சாமியில் சொன்னவண்ணமாய் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னவண்ணமாக இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஆயத்தமாகி காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். உம்முடைய சத்தியம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். சங்கீதக்காரராகிய தாவீது தனக்கு ஏற்பட்ட மிக நெருக்கமான சமயத்திலே இந்த பாடலை அவர் எழுதுகிறார். நாம் இன்றைக்கு கடந்து போகிற இதே விதமான சூழ்நிலைகள், இருண்ட காலங்கள் அவருடைய வாழ்க்கையிலையும் தனி ஒரு மனிதனாக அவர் அனுபவித்து வந்திருக்கிறார். மேலே சொல்லும் பொழுது 12ஆம் வசனத்தில் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது.
எண்ணவே முடியாத தீமைகள், என்னென்ன பிரச்சனைகள் என்று தாவீதிடத்திலே கேட்டால் அவர் ஒன்றா ரெண்டா சொல்லவே முடியாது. எண்ணிக்கைக்கு அடங்காத பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு நெருக்கமான சூழ்நிலை வழியாய் அவர் கடந்து போகிறார். தன்னுடைய ஆத்மாவிൻ്റെ உள்ள மன கிளேசத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அவர் அப்படியே ஊற்றி விடுகிறார். அப்படி ஊற்றி அவர் ஜெபிக்கும் பொழுது கடைசியிலே அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டா. என்னென்னு சொன்னால், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். ஆங்கிலத்தில் அந்த வசனம் புவர் அண்ட் நீடி என்று இருக்கும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. ஐ எம் புவர், தேவைகள் மிகுந்தவன். என்னை சுற்றிலும் ஏராளமான தீமைகள் இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்த அல்லது நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட, நம்மிடத்தில் உதவி பெற்ற, உங்களை மறக்கவே மாட்டேன் என்று சொன்னவர்கள் எத்தனையோ மக்கள் உண்டு. ஆனால் எல்லாரும் நம்மை மறந்து போனார்கள். அவருடைய நினைவுகளிலே நாம் இருப்பதே இல்லை. பல சமயங்களில் பல நிகழ்வுகளில் நம்மை அவர்கள் மறந்து போகிறார். தாவீதை கூட அப்படித்தான் ஒரு சூழ்நிலை வந்தது. எல்லாரும் அவனை மறந்து போனார். அசுத்த ஆவி சவுலுக்குள் இருந்து வெளியேறும்படி அவனுக்காக வாத்தியங்களை வாசித்து பாடி விடுதலை கொடுத்த ஒரு இளைஞன் தாவீது. ஆனால் சவுல் அவனை கொல்லக்கூடிய விதத்தில் அவனுடைய ஜீவனை எடுக்கும்படியாக பல முறை பிரயத்தனப்படுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். இன்றைக்கு நாம் சூழ்ந்துள்ள இந்த எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தாவீதை போன்ற ஒரு விசுவாச அறிக்கை நமக்கு தேவை. என்னன்னா, கர்த்தரோ என் மேல் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார், என்னை மறக்கவில்லை அவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரத்தில் ஆண்டுடைய நினைவுகளை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவன் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவு, நாம் நினைத்திருக்கிற நினைவு காட்டிலும் அது உயர்ந்ததாக இருக்கிறது. எப்படி உயர்ந்ததுன்னு சொன்னால், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ. ஆகவே தேவனுடைய நினைவு, நம்மை குறித்து தேவன் நினைத்திருக்கிற அந்த நினைவு மிக உயர்ந்த நினைவு, பெரிய நினைவு. ஆகவே தேவன் நினைக்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய நினைவுகள், அவருடைய திருச்சித்தம், அவருடைய திட்டம் நம்மை குறித்து உயர்ந்ததாகவே இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம். பதினோராவது வசனம், எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தேவன் நம்மை குறித்த நினைவுகள், தேவனுடைய நினைவு என்று சொல்லும்போது தேவனுடைய திட்டம், தேவனுடைய திருச்சித்தம். அவருடைய திருச்சித்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் உயர்ந்தது, வானத்துக்கும் பூமிக்கும், பூமியை காட்டிலும் வானத்தை போல உயர்ந்தது. இரண்டாவது, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகள். அது மட்டுமல்ல, அவர் நினைக்கிறது மட்டுமல்ல, பக்தன் யோபின் புத்தகத்தில் 42வது அதிகாரம் 2வது வசனம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
என்னை பற்றி நீங்க என்ன நினைச்சீங்களோ அது தடைப்படாது. யோபை குறித்து சாத்தான் வேறு நினைத்தான். யோபை குறித்து யோபனுடைய மனைவி வேறு நினைத்தாள். யோபு என்ன நினைத்தான்? யோபனுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு உயர்ந்த திட்டத்தை வைத்திருந்தார். அவன் இருப்பதை பார்க்கல 2 மடங்கு அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நினைவு. சாத்தானுடைய நினைவு என்ன என்று சொன்னால், தேவனை விட்டு யோபு பிரிந்து விடுவான். யோபுடைய மனைவியின் நினைவு என்ன என்று சொன்னால், யோபு செத்து போக வேண்டும் என்பது. ஆனால் யோபு சொல்லுகிறார், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. நீ செய்ய நினைத்த உயர்ந்த திட்டம் தடைப்படாது. நீ செய்ய நினைத்த நன்மை சமாதானத்துக்கு எதுவானது தடைப்படாது. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. இந்த கால வேளையில் அருமையான தெய்வத்துண்ட பிள்ளைகளே, தேவன் உங்களை குறித்து நினைத்திருக்கிற அந்த உயர்ந்த எண்ணம், அந்த உயர்ந்த திட்டம் தடைப்படாது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம். நம் அனைவருக்கு தெரிந்ததான ஒரு மனிதனை நாம் அங்கே பார்க்கிறோம். 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் யோசேப்பு அவனுடைய வாழ்க்கையை குறித்த சில விஷயங்களை அவர் அங்கே கூறுகிறார். தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். யோசேப்பை குறித்து அவனுடைய சகோதரர் என்ன நினைத்தால் சொன்னால், அவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும். ஆனால் தேவன் அவனை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தார் சொன்னால், 41ஆம் அதிகாரம் 41 வசனம் 44 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அவனை ஒரு தலைவனாக, அனைவரும் அவனை தாழ விழுந்து பணிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளவனாக, சமஸ்த இஸ்ரவேலுக்கு எகிப்துக்கும் அதிபதியாக அவனை மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய திருசித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நினைவு. ஆனால் அந்த நினைவு நிறைவேறிவிடாதபடிக்கு அவனுடைய சகோதரர் வேறு விதமாய் நினைக்கிறார். இவனை எடுத்து இவனை கொன்று இவரை நாம் அந்த கிணற்றில் தூக்கி போட்டு இவனை விற்று போட்டு இப்படியெல்லாம் நாம் செய்துவிட்டால் இவனுடைய தரிசனம் என்னவாகும், தேவன் இவனை குறித்த நினைவு என்று சொல்லுகிறான், அது என்னவாகும் பார்க்கலாம் என்று சொல்லி அவனை தூக்கி போடுகிறார். முதல்ல குழியிலே தூக்கி போடுகிறார், அதன் பிறகு சிறையிலே தூக்கி போடுகிறார்கள். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடைபடவே இல்லை. 42ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் வசனம். யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். தேவன் செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. யோசேப்பை சகோதரர் மறந்து போனார்கள், விரோதித்தார்கள். யோசேப்பை சிறைச்சாலையில் இருந்தபோது யோசேப்பு ஒருவனுக்கு நன்மை செய்தான், தரிசனத்தை விளங்க பண்ணினான், அவன் கூட மறந்து விட்டான். ஆனால் கர்த்தரோ யோசேப்பின் மேல் நினைவாயிருந்தார். தன் சகோதரிய தீமையான நினைவுகளை எல்லாம் தன்னுடைய நினைவை போல உயர்ந்ததாக தன்னுடைய நினைவை உயர்ந்த அந்த நினைவை நிறைவேற்றும்படியாக தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்தார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில யோசேப்பை போல குழியிலும் சிறைச்சாலையிலும் நீங்கள் இருந்தாலும் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தருடைய மகிமைக்கென்று நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று தாயின் கர்ப்பத்தில் உங்களை தெரிந்தெடுத்தார்.
நான் இஸ்ரவேலிலே மகிமைப்படுவேன், நான் உன்னிலே மகிமைப்படுவேன், உன்னுடைய மகிமைக்கென்றுதான் உன்னை நான் சிருஷ்டித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய உயர்ந்த நினைவின்படி யோசேப்பை உயர்த்தின வண்ணமாய் அவர் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். குழியிலே நீங்கள் இருப்பீர் என்று சொன்னால், அல்லது ஒரு சிறை வாழ்க்கையிலே நீங்கள் இருப்பீர் என்று சொன்னால், அது நிரந்தரம் அல்ல. தேவன் அதிலே இருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். இரண்டாவதாக 1 ராஜாக்களின் புத்தகத்திலே நாம் 19ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் பரிச்சயமான ஒரு சம்பவம். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மற்ற தீர்க்கதரிசியை காட்டிலும் வித்தியாசமான முறையிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி. இவரை குறித்து யேசபேல் என்ன நினைக்கிறார் சொன்னால், 24 மணி நேரத்தில், அப்பொழுது 2ஆம் வசனம் 19:2, அப்பொழுது யேசபேல் எலியாவின் இடத்தில் அனுப்பி அவர்களின் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். அது யேசபேலுடைய நினைவு எலியாவை குறித்து என்ன சொன்னால், 24 மணி நேரத்தில் அவனை கொன்று விட வேண்டும் என்பது யேசபேலுடைய நினைவு. எலியாவின் நினைவு என்ன என்று சொன்னால், 4ஆவது வசனம், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி. யேசபேல் எலியா சாக வேண்டும் என்று நினைக்கிறாள், எலியா தான் சாக வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய திருச்சித்தம், தேவனுடைய திட்டம் என்பது எலியாவின் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நோக்கம். எந்த தீர்க்கதரிசிக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய கனத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு திட்டத்தை வைத்தார். இந்த எலியா மரணத்தை ருச்சி பாராமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான ஒரு பெரிய அனுபவத்தை அவனுக்காக தேவன் வைத்திருந்தார். அவருடைய நினைவு அப்படிப்பட்டதா இருந்தது. இவன் செத்து போக வேண்டும் என்கிறான், உன்னை கொலை செய்வேன் என்று சொல்லி யேசபேல் சொல்லுகிறாள். ஆனால் அருமையான தெய்வத்துடைய பிள்ளைகளை செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. அக்கினி ரதம் வந்தது, அவனை பரலோகத்துக்கு அழைத்து சென்றது. எலியாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன்னை குறித்து 2 நினைவுகள் உயர்ந்தது எலியாவே, இன்னும் நீ 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டும். உன்னை போல் இரட்டிப்பான பலம் ஊழியம் செய்யக்கூடிய ஒருவனை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். அதன் பிறகு உன்னை அழைப்பதற்காக நான் பரலோகத்திலிருந்து என்னுடைய ரதத்தை உனக்கு அனுப்புவேன். தற்கொலை எண்ணத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? செத்து போவது நல்லது என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த காலவெளியில் ஆண்டவர்களை பார்த்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் செய்ய நினைத்தது தடைப்படாது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைத்திருப்பதை காட்டிலும், உன் சத்துருக்கள் உன்னை குறித்து நினைத்திருப்பதை காட்டிலும் நான் செய்ய நினைத்தது தடைப்படாது என்ற நினைவு உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு ஏதுவானது. ஆகவே நான் உண்மையில் நினைவாயிருக்கிறேன், நான் உன்னை உயர்த்துவேன். நான் எலியாவின் தேவன். எலியாவுக்கு எதை செய்தேனோ அதை உனக்கும் செய்ய என்னால் முடியும். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நன்மையினாலும் கிருபையினால் உன்னை முடிசூட்டும்படியாக நான் நினைத்திருக்கிறேன். நீ கவலைப்படாத. தேவனுடைய நினைவு உயர்ந்ததாக இருந்தது. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம்.
14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு வந்து திரளான கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். திரளான ஜனங்கள் வந்தார்கள். இயேசு மனதுருகி சுஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவளை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இவங்க நினைச்சிட்டே வராங்க, ஆண்டவர்கிட்ட போய் சீக்கிரம் அவங்களை அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரை, இது வனாந்திரமான இடம், அவன் போய் பட்டணத்துக்குள்ள போய் எதையாவது வாங்கி சாப்பிட்டு அவன் போட்டும், தயவு செய்து இந்த கூட்டங்களை எல்லாம் அனுப்பி விடுங்க, இந்த பாரங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நேரமானால் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அவள் சொல்லுகிறார்கள், ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஜனங்களை பசியோடு அனுப்பிவிட வேண்டும். ஜனங்கள் வேறு எங்காவது போய் ஏதாவது செய்து கொள்ளும்படி அனுப்பிவிட வேண்டும். இது வனாந்திரமான இடம் என்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய நினைவு என்ன என்று பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் போக வேண்டுவதில்லை, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. இவர்கள் போக வேண்டும் என்கிறார்கள், இவர் போக வேண்டாம் என்கிறார். நீங்களே அவளுக்கு போஜனம் கொடுங்கள். வனாந்திரம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, இந்த இடத்திலேயே அவளுக்கு நீங்கள் போஜனம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம், என்னுடைய நினைவு. பல சமயத்துல நாம் இப்படித்தான் நினைத்து, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, இது வனாந்திரம் போல இருக்கிறது, நான் உள்ளே ஒரு பட்டணத்துக்கு போய் பிழைத்துக் கொள்ளலாமா, அங்கே போய் போஜனம் கொள்ளலாமா? சிலர் வந்து ஆலோசனை, ஐயோ நல்ல ஆலோசனை மாதிரி சொன்னாரு, சீக்கிரம் 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 அனுப்பி விடுங்க என்று சொல்லுகிறார். இந்த இடத்தை விட்டு அவள் காலி பண்ண வேண்டும், எங்காவது போய் பிழைத்துக் கொள்ளட்டும். இங்க இருந்தா என்ன நடக்கும்? ஒண்ணும் நடக்காது, இது ஒரு வனாந்திரம், இங்க எப்படி அப்பம் கிடைக்கும், இங்க எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்தை செழிப்பாக மாற்றுகிறவர், வனாந்திரத்திலே மக்களை பூஷித்தவர், வனாந்திரங்களில் ஆறுகளை உண்டாக்கினவர், 40 வருடம் வனாந்திரத்திலே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் நடத்தினவர். அப்பொழுது அவள் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்பினார். இயேசு ஜனங்களை திருப்திப்படுத்தி அனுப்பினார். சீஷர்கள் பசியாய் அனுப்பிவிட விரும்பினார்கள். சீஷர்கள் வனாந்திரம் என்று சொன்னார்கள். ஆனால் சீஷர்கள் எதை வனாந்திரம் என்று சொன்னார்களோ அதை அற்புத இடமாக மாற்றி, அதை திருப்திப்படுத்தும் இடமாக மாற்றி, அவள் இருந்த அந்த இடத்திலே தேவனை திருப்திப்படுத்தி, அவள் இருந்த அந்த வனாந்திரத்திலே தேவன் அற்புதத்தை செய்து அவளை அனுப்பும் பொழுது ஆசீர்வாதமாக அனுப்பினார். இந்த கால வேளையில நீங்கள் இருக்கிற இடம் வனாந்திரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் போக வேண்டாம், அவர்கள் போக வேண்டுவதில்லை. இந்த வனாந்திரத்தில் அற்புதங்களை செய்ய நமக்கு முடியும். இந்த வனாந்திரத்தை மாற்றினாலே முடியும். இந்த வனாந்திரத்தில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினாலே முடியும் என்று சொல்லி அவருடைய உயர்ந்த நினைவின்படியே மக்களை ஆசீர்வதிப்படுத்தி அனுப்பினார். நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அதை மாற்ற தேவனால் முடியும். அதை மாற்ற வேண்டும் என்பதே அவருடைய நினைவாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆகவே அவருடைய சத்தத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னால் அவருடைய நினைவுகள் உயர்ந்த அவருடைய நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொன்ன வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் வைத்திருக்கிற இந்த பெரிய திட்டங்கள் நிறைவேறும். இறுதியாக ஒரு மனிதனை குறித்து கவனித்து ஜெபிக்க மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். பதினேழாவது வசனம். இயேசு அவனை நோக்கி யாரை நோக்கி பாருங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பேதுரை குறித்த தேவனுடைய திருசித்தம், அவருடைய நினைவு. பேதுரை பார்த்து உடனே சொன்னாரு, வாப்பா நான் உன்னை பார்த்த ரைட்டு, உன்னை பற்றி நான் என்ன நினைத்திருக்கிறேன் என்பதை அவர் வெளியரங்கமா சொல்றாரு. அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். ஆகிய தேவன் பேதுருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை, இந்த உலகத்திலே தேவ ராஜ்யத்தை திறக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபைய பேதுருக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய உன்னதமான நோக்கம், அவருடைய உயர்ந்த சித்தம், உயர்ந்த நினைவு. இந்த உயர்ந்த சித்தம் என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த பிறகும் பேதுரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியில் அவள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை எடுத்து பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறக்க வேண்டிய பேதுரு, திறவுகோள்களை எடுக்க வேண்டிய அவருடைய கரங்கள் இப்போது எதை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், அன்று ராத்திரியிலே உடனே அவள் படவேறினார்கள். இந்த ராத்திரியில ஒன்றும் பிடிக்கவில்லை. தேவனுடைய நினைவு உயர்ந்தது. ஆண்டவர் அவனை அழைக்கும் போதே சொன்னார், இனி உன்னை மனுஷரை பிடிக்கலாம், நான் உன்னை மாத்த போறேன், இனிமேல் நீ மீன்களை பிடிக்க மாட்ட என்று சொல்லி தன்னுடைய உயர்ந்த அழைப்பை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதை அவனுக்கு வெளியரங்கமாய் தெரியப்படுத்திருந்தார். ஆனாலும் பேருடைய வாழ்க்கையில இதை எல்லாவற்றையும் அவன் மறந்தவனாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் தரிசனத்தை பெற்ற பிறகும் பேதுரு அவன் நினைவின்படியே மீண்டுமாக மீன் பிடிக்க தன்னுடைய குழுவினரை இழுத்துக் கொண்டு அவன் கடலுக்கு போகிறான். ஏற்கனவே எல்லாவற்றையும் அவன் ஆயத்தம் செய்து வைத்திருந்ததை போல தெரிகிறது. அவன் சொன்ன பாருங்க, உடனே நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றால் புறப்பட்டு போய் உடனே படவேறினார். படகு ரெடியா இருக்கு, வலை ரெடியா இருக்கு, எல்லாத்தையும் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய நினைவுக்கு விரோதமாக அவர் கடந்து போகிறார். ஆனால் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. சம்பவம் நமக்கு தெரியும். அநாதி தீர்மானத்தின்படி, அநாதி சிநேகத்தின்படி, மாறாத கிருபையின்படி ஆண்டவர் பேதுருவை தேடி அவனை சந்தித்து அந்த கடற்கரையிலே அவனுக்கு ஒரு அற்புதத்தை மீண்டுமாய் செய்து தன்னுடைய உடன்படிக்கையை அவனோடு கூட புதுப்பித்து அவனை அழைத்து கொண்டு வருகிறார். அப்படி அவர் அழைத்து கொண்டு வந்த பிறகு நடைபெறுகிற சமணம் தொடர்ந்து தேவனுடைய திருச்சித்தம், தேவனுடைய உயர்ந்த எண்ணம், நினைவு நிறைவேறக்கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையிலே பிசாசு தந்திரமான முறைகளிலே அவன் செயல்படுகிறான்.
முதல் முறை தேவ சித்தத்திலிருந்து பேதுரு தவறி போவதற்கு பேதுருக்குள்ளே கிரியை செய்த சாத்தான் இப்பொழுது ஏரோது மூலமாக அவன் கிரியை செய்கிறான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை ஏரோது பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருந்தது என்று அவன் கண்டான். அவன் கண்டவுடனே பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவனை வெளியே கொண்டு வந்து அவனை சிறைச்சேதம் செய்யலாம் என்று சொல்லி அவனை சிறைச்சாலையிலே பாதுகாத்து வருகிறான். விடிந்தால் பேதுருவுடைய தலை துண்டிக்கப்படும் நிலைமை. ஆனால் திறவுகோல் யாருடைய கையிலே இருக்கிறது? பேதுருவின் கையில் இருக்கு. ஆண்டவர் ஒரு முறை சொல்லி பிறகு அந்த காரியத்தை திருத்துகிறவர் அல்ல, மனம் மாறுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் சொன்னார், பேரு நீதான் திறக்கணும்னு சொன்னார். அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அந்த இரவு தேவன் அற்புதமான விதத்துல பேதுருவை விடுதலை செய்து அவனை ரோமாபுரி வரைக்கும் கொண்டு போய் சபைகளை ஸ்தாபிக்கும்படியாக கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு ஏரோதை போன்றவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பட்டாலும் அந்த ஏரோது போன்ற கிரிகளை முறியடிக்கும்படியாக தேவன் தன்னுடைய நினைவுகளை நிறைவேற்றும்படியாக அந்த நினைவுகள் தடைபடாது என்பதை இன்றைக்கு உங்களுக்கு தேவன் அறிவிக்கிறார். இந்த கால வேளையிலே நீங்கள் உங்களை ஆண்டுடைய திருச்சித்தத்திற்கும் ஆண்டவருடைய அந்த உயர்த்த நினைவு நிறைவேறுவதற்கும் முற்றிலுமாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். 44ஆம் அதிகாரம் ஏசாயா 21வது வசனத்துல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நீ நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போல உன் பாவங்களை கார்மேகத்தை போல அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். யாக்கோபே இஸ்ரவேலே, இவர்களை எதை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்றால், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னுடைய தாசன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை உண்டாக்கினேன், என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொண்டேன். அவனுடைய ரத்தத்தையே விலைக்கிறைமா என்னை கொடுத்தபடி நான் உன்னை எப்படி மறந்து விடுவேன்? ஆகவே நீ மறக்காமல் நினைக்க வேண்டிய ஒன்று என்ன என்று சொன்னால், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவனால் நீங்கள் மறக்கப்படுவதில்லை. அவர் எப்பொழுதும் உங்கள் நினைவாக இருக்கிறார். சங்கீதக்காரர் 115 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த சங்கீதத்தை 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தில் 15ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்.
வானத்தின் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள அருமையான தெய்வத்தினுடைய பிள்ளைகள். இந்த கால வேளையில கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார். அவருடைய நினைவுகள் உயர்ந்தது. அவருடைய நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு ஏதுவானது. அவர் செய்ய நினைத்தது உடைய வாழ்க்கையிலே தடைப்படாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நான் செபிக்கிறேன். கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசிகளை எழுப்பும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வனாந்தரம் என்று சொல்லி சீஷர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் எங்கேயும் போக வேண்டாம், அந்த வனாந்தரத்திலே இருங்கள், நான் உங்களை போஷிப்பேன் என்று அவளை போஷித்தார். உங்கள் பார்வையில் உங்களுடைய வாழ்க்கை வனாந்திரம் என்று நினைக்கிறீர்களோ, ஒன்றுமில்லை இந்த இடத்தில் நினைக்கிறீர்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். பேதுருவே, மீண்டும் உடைய பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னிடத்தில் கொடுத்த அந்த திறவுகோலை எடுத்து இன்னொருவர் கொடுக்கவே மாட்டார். உனக்கென்று நியமித்ததை அவர் நிறைவேற்றி முடியும். அவர் செய்ய நினைத்ததை தடைப்படாது. கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். வானத்தின் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, பூமியை பார்க்கிறோம் வானம் உயர்ந்திருக்கிறது போல என்னுடைய வாழ்க்கையில உடைய திட்டங்களும் நீர் வைத்திருக்கிற உடைய நினைவுகளும் பெரிதா இருக்கிறபடி நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் தம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யோசேப்பை போல தன்னுடைய சகோதரர்களாலே, தன்னுடைய சொந்த ஜனங்களாலே ஆண்டவரே குழியிலே தூக்கி போடப்பட்டு அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை வாழக்கூடிய மக்கள் உண்டு ஆண்டவர். ஆனால் யோசேப்பை உயர்த்தின தேவன் உடைய பிள்ளைகளை உயர்த்த நீர் வல்லவராயிருக்கிறார். தீங்கு செய்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக யோசேப்பை மாற்றின வண்ணமாய் உடைய ஜனங்களை நீர் மாற்றுவீராக. எலியாவின் தேவனே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவை போல சாவது நல்லது என்று நினைத்து சொல்லிக் கொண்டிருக்கிற உடைய மக்களை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உடைய கரத்தை நீர் நீட்டுவீராக. அவளோடு கூட நீர் பேசுவீராக. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அவள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏசபேலின் தந்திரங்களை முறியடிக்க வல்லமுள்ள தேவன் உடைய மகனோடு இருந்தீர் என்பதை நீ நிரூபித்த வண்ணமா அவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. வனாந்திரத்திலே அதிசயங்களை பண்ணின ஆண்டவர் குடும்ப தேவைகளிலே, பொருளாதார தேவைகளிலே வனாந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு திருப்தியான ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீதி எடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த வறுமைகளும் வனாந்திர வாழ்க்கையும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தாவீதின் திறவுகோலை உடைய தேவன் அதை பேதுரு கையிலே கொடுத்த அநேகருக்கு அவன் பரலோக ராஜ்யத்தை திறக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தீரே. அந்த விதமாய் தம்முடைய ஜனங்களை தேவராஜ்யத்தை கட்டும்படியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எங்கள் விசுவாச குடும்பத்தார் யாவர் மேலும் தம்முடைய பிரசன்னமும் தம்முடைய கிருபையும் தங்கியிருக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலங்களிலே
மிக கடுமையான சூழ்நிலைகளில் எங்களுடைய தேசம் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். ஆலயங்கள் திறக்கப்பட, விடுதலையோடு தேவனை ஆராதிக்க, பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் திறக்கப்பட, தொழிற்சாலைகள் திறக்கப்பட, ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆளுகிற எங்களை தலைவர்களுக்கெல்லாம் தேவ ஞானம் உண்டாயிருப்பதாக, உம்முடைய ராஜரீகம், உம்முடைய ஆளுகை இந்த தேசத்தில் உண்டாயிருக்கும்படியாக செபிக்கிறோம். துதிக்க மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் பிரசன்னமும் நம் அனைவரோடும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக.